எவ்வளவோ மக்களுக்கு செய்யறீங்க, ஏன் எங்களை மட்டும் மதுரையில மட்டும் புறக்கணிக்கிறீங்க? ஏன் எங்களை மனித நேயத்தோட பார்க்க மாட்டேன்றீங்க? ஏன் அப்ப எங்களை பார்த்தா உங்களுக்கு மனுஷரா தெரியலையா? முதலமைச்சர் சார் கொடுத்தாலும் இவங்க கொடுக்க மாட்டேன்றாங்க, மனுவை வாங்கி வாங்கி வச்சுக்கிறாங்க ஒழிஞ்சு. நாங்க கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருஷமா இங்க மனு கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். எங்க மக்கள்ல பாதி பேருக்கு இடமே கொடுக்கவே இல்லை. நாங்களும் எத்தனையோ வட்டம் வாரம் வாரம் மாசம் மாசம் நாங்களும் வந்து அழுத்து சலிச்சு போயிட்டோம். இப்ப கூட பாத்தீங்கன்னா இப்பயுமே எங்க கோரிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா, நாங்க 2 வருஷமா அலைஞ்சிருக்கோம். நாங்க வர விட கலெக்டர் சாரை பார்க்க முடியல. இதை வைக்கிற நாங்க கோரிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா, திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கு, முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். தயவு செய்து எங்க மக்களுக்கு, திருநங்கைகளுக்கு உங்களால முடிஞ்ச இந்த இலவச இடமா கொடுக்காம வீடா கொடுக்கறதுக்கான வழிகளை எங்களுக்காண்டி கருணையோட எங்களுக்கு பண்ணி கொடுங்க. இதுல நாங்க நிறைய வேண்டி விரும்பி கேட்டுக்கிறோம். நாங்க வர வட்டம் பூராமே எங்களை அலக்கழிக்க மட்டும்தான் செய்யறாங்க. இந்த வட்டம் வாங்க மனுவை கொடுக்குறோம், நாங்களும் வர வட்டம் பூரா மனு கொடுக்குறோம், வாங்கி வாங்கி டஸ்ட்பின்ல போட மாதிரி வச்சுக்கிறாங்க. எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்கல. இது போக பாத்தீங்கன்னா 2வது பத்தி எங்க மக்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு எங்களுக்கு ஒரு லோன் கொடுங்க, சுய தொழில் பண்றதுக்கு எங்களுக்கு ஒரு மானிய லோன் கொடுங்கன்னு கேட்டிருக்கோம். இதுல அவங்க இப்ப புதுசா இல்லாததெல்லாம் கேட்கறாங்க. நீங்க ஏதாவது வேலை பார்த்த சர்டிபிகேட் இருந்தா கொண்டு வாங்கன்னு. நாங்க படிச்சிருந்தா சார் இந்த இதுல நாங்க நிக்க போறோம். நாங்க பாட்டுக்கு எங்க வேலையை தேடி நாங்க போயிருக்க மாட்டோமா? எங்களுக்கு அந்த சலுகைலாம் இல்லை. எங்களுக்கு அந்த லோன் கொடுக்கணும், எங்க வாழ்வாதாரத்தை வசதி கொண்டு வரணும். நாங்களும் எல்லாரும் சமுதாயத்துல ஆண் பெண் வாழ்ற மாதிரி எங்களுடைய வாழ்வாதாரத்தை வசதி நாங்களும் வாழணும்னு ஆசைப்படுறோம். எங்க மக்களுக்கு அதை கண்டிப்பா செஞ்சு கொடுங்க. அது போக பாத்தீங்கன்னா இந்த இடத்துக்கே எங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சொல்யூஷன் கண்டிப்பா இந்த வாரம் நீங்க எடுத்தே கொடுக்கணும்னு சொல்லி நாங்க பெட்டிஷன் கொடுத்துட்டு வந்திருக்கோம். கிட்டத்தட்ட எங்க திருநெல்வேலியில ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 70 பேர் 80 பேர் கிட்ட இருக்கிறாங்க. மதுரையில திருநங்கையில கிட்டத்தட்ட 500 பேருக்கு மேல இருக்கிறாங்க, 500க்கு மேல இருக்கிறாங்க. இடம் வேணும் எங்க சார்? எங்களோட வாழ்வாதாரத்துக்கு வேணும் இல்லை. இப்ப எல்லாத்துக்கிட்டையும் எங்க அமௌண்ட் இருக்குமா? இவங்க கொடுக்கறத வச்சு நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அதுவும் போக எங்கேயா ஒரு அவுட்டர்ல தான் கொடுக்குறாங்க. அந்த அவுட்டர்ல போய் நாங்க அதை சுத்தம் பண்ணி அதை எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு பண்ணி மறுபடியும் நாங்க அதுக்குள்ள போராடுறதுக்கு அதுக்கே 2-3 வருஷம் போயிடுது. கொஞ்சம் ஏதாவது வீடா கொடுத்தீங்கன்னா, ஒரு அப்பார்ட்மெண்ட்டோ இல்ல வீடா கட்டி கொடுத்தீங்கன்னா, இப்ப எல்லா மாவட்டத்திலயுமே வீடு தான் கொடுக்குறாங்க. கோயம்புத்தூரா இருக்கட்டும், திருப்பூரா இருக்கட்டும், திருச்சியா இருக்கட்டும், நாகர்கோயிலா இருக்கட்டும், இந்த பரமக்குடியில கூட கொடுத்துருக்காங்க. ஏன் இந்த மதுரையில மட்டும் அப்படி கொடுக்க மாட்டேன்றாங்க? மதுரையில ஏன் காலனி வீடு கட்டி கொடுக்க மாட்டேன்றாங்க? எவ்வளவோ மக்களுக்கு செய்யறீங்க, ஏன் எங்களை மட்டும் மதுரையில மட்டும் புறக்கணிக்கிறீங்க? எங்களுக்கு கண்டிப்பா வீடாவே கொடுங்க. உங்களை மிக தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறேன். எங்க மக்களுக்கு வாழ்வாதாரத்துல நாங்க ரொம்ப பின்தங்கி இருக்கிறோம். தயவு செய்து எல்லாரோட கோரிக்கையுமே சொல்லி வச்சு கேட்கிறேன். எங்க மக்களுக்கு வீடாவே கொடுங்க. அதைத்தான் நாங்க இத்தனை வருஷமா 1.5 வருஷமா நாங்க அலையிறோம். முதலமைச்சர் தான் அடுத்து சந்திக்கவே போறோம். நீங்க சொன்னது மாற்றம் வேணும். நாங்கள் எவ்வளவோ மாற்றம் எல்லாம் கேட்டுட்டோம், மாற்றம் வந்துருச்சு. ஆனா இவங்க யாருமே அதை செயல்படுத்த மாட்டேன்றாங்க. முதலமைச்சர் சார் கொடுத்தாலும் இவங்க கொடுக்க மாட்டேன்றாங்க, மனுவை வாங்கி வாங்கி வச்சுக்கிறாங்க ஒழிஞ்சு. சப் கலெக்டர் கொடுக்குறோம், அவங்க பாட்டுக்கு மனு வாங்கி தாசில்தார் கூட விசாரிக்கிறாங்க. அடுத்த நடவடிக்கை எதுவுமே இல்லை, புஷ்னு போயிருது. நாங்க வரட்டும் போற ரொம்ப வேகமா கொடுங்கம்மா வைங்கம்மான்னு சொல்லி உட்காந்து வாங்குறாங்க. ஆனா அடுத்த நிமிஷம் எந்த ஒரு ரியாக்ஷனுமே கிடையாது. அதனால கண்டிப்பா இந்த வட்டம் நல்லா இருப்பீங்க. எல்லாரும் இந்த மீடியா லெவல்ல போட்டிருக்கோம். எல்லா இதுலயும் முதலமைச்சர் வரைக்கும் போகணும், இதை பார்க்கணும். அடுத்த கட்டம் எங்களுக்கு இதை நீங்க அடுத்த வாரத்துக்குள்ள எங்களுக்கு பண்ணலன்னா அங்க போராட்டம் பண்ண போறோம். அதுதான் கண்டிப்பா. ஏன்னு கேட்டீங்கன்னா, பின்னாடி வந்தவங்களும் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. நான் பின்னாடி வந்தவங்க முன்னாடி போல இத்தனை பேர் வாழ்வாதாரத்துல வீட்டை விட்டு புறக்கணிக்கப்பட்டு அவங்க எல்லாருமே இருக்கிறாங்க. எல்லாரும் எங்கெங்கே இருந்து கஷ்டப்பட்டு இருக்கிறோம். ஏன் உங்களுக்கு ஒரு காலனி வீடை அமைச்சு கொடுக்க கூடாது? ஏன் எங்களை மனித நேயத்தோட பார்க்க மாட்டேன்றீங்க? ஏன் அப்ப எங்களை பார்த்தா உங்களுக்கு மனுஷரா தெரியலையா? தப்பு பண்ணா தப்பு பண்றாங்கன்றீங்க, என்னென்னமோ சொல்றீங்க. ஏன் எங்களையும் கொஞ்சம் மனசுல பாருங்க. எங்களுக்கு வாழ்வாதாரத்துல வசதி கொடுங்க. எங்களுக்கு ஒரு குடிசை வேணும். வெளியா இருந்தாலும் தன் வீடு கேட்குதுல, அது மாதிரி எங்களுக்கு ஒரு வலை அமைச்சு கொடுக்கணும். எங்களுக்கு ஒரு வீடு கொடுக்கணும்.